பத்திரிக்கையாரனை கண்டு ஓடுறதில்ல. இந்த பக்கம் பத்திரிக்கையாரன் இருந்தால் பின்னாடி வழியில் ஓடுறவர் கிடையாது. அவர்கிட்ட ஒரு கேள்வி, நடிகை ஜெயலலிதா பற்றி ஒரு கேள்வி. அப்போ நடிகையாக இருக்கும்போது, சாரி, ஜெயலலிதா அரசியலுக்கு வந்துட்டாங்க. நடிகை ஜெயலலிதா, அரசியல்வாதி ஜெயலலிதா ஒப்பிடுக. இது நீங்கள் யாரை கம்பேர் பண்ணிக்கணும்னு அப்புறமேல சொல்கிறேன். கலைஞர் அப்பொழுதும் நடிகை, இப்பொழுதும் நடிகை, எப்போதும் நடிகை. நான் வேறு யாரையும் சொல்ல, ஜோசப் விஜய் தான் சொல்கிறேன். அப்போவும் நடிகை, இப்போவும் நடிகை, எப்போதும் நடிகை. அதை கலைஞர் அப்பயே சொல்லியிருக்காரு. இப்பயும் என்னாச்சு, தம்பி உதயநிதிக்கு காலையில் அரெஸ்ட் பண்ணாங்களா, அடுத்த நாள் நமக்கு எஃப்ஐஆர். அப்போ எனக்கு முதல் நாளே சொல்லிட்டாங்க, அண்ணே NU 2 பேர் அரெஸ்ட் பண்ணதா சொல்லியிருக்காங்கண்ணே. U அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யார்? உதயநிதி தம்பியை. இப்போ என்ன, நான் தான், எனக்கு எஃப்ஐஆர் போட்டாச்சுன்னு சொன்னாங்க. நான் உடனே நமக்கு அண்டர் கிரவுண்ட் ஆகிறதுங்களாம் இன்றைக்கி நேற்றா பழக்கம் ஓடிக்கிட்டே இருக்கும். நான் உடனே UG அண்டர் கிரவுண்ட் 10 நாள் எப்படியும் பிடிச்சி குண்டாஸில் போகணுன்னு ரொம்ப அலைஞ்சாங்க. அப்புறம் AB வாங்கிட்டோம். எங்கள் அட்வொகேட் எங்களுக்கு நல்ல தெளிவான அட்வொகேட் எங்ககிட்ட இருக்காங்க, பெருமாள் ஒருத்தர். வாங்கிட்டோம். வாங்கின உடனே இவங்ககிட்ட விசாரணைக்கு போகணும். விசாரணையில் கேள்வி என்ன தெரியுமா, ஜனநாயகன் படத்தை எப்படி நீங்கள் ஜனநாயகன் படத்துக்கு தான் கரூர் கூடத்தை பயன்படுத்தினான்னு எப்படி சொன்னேன். அது நம்மளால தான் ஜனநாயகன் படம் தோற்று போச்சுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏடே மூதேவி, நீ எடுத்த படம் நல்லா இல்லாமல் ஓடலை. நான் ஏதோ பேசுகிறதுனால தான் ஜனநாயகன் படம் ஓடலைன்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. அது ஒரு நல்லது தான், அது ஒரு கௌரவம் இல்லை. ஒருத்தன் மீசிங் கீசியமாக எடுத்துடுறான், அவன் பேசுனதில் ஜனநாயகம் படம் ஓடல, அது பெரிய நட்டமாயிடுச்சுன்னு நம்ம மேலே பழி போடுறாங்க. இருக்கட்டும் அப்படின்னு விட்டேன். ஆனால் டெய்லி 50 கேள்வி 100 கேள்வி, நேற்று வரைக்கும் கேள்வி, இன்னமும் விசாரணைக்கு போயிட்டு தான் இருக்கேன். விசாரணைக்கு போகிறோம். இன்றைக்கி கேட்ட கேள்வியில் இருந்து பதில் சொன்னதுலேருந்து நாளைக்கு 9 கேட்பாங்க. எப்படியாவது மாட்டுவானான்னு. அது கண்டிஷனு, பெயிலு, ரிலாக்ஸு இதெல்லாம் முடிஞ்சு போகுதுன்னு வச்சுங்க. வாழ்க்கையில் அதான் சிவபானன் சொன்னார், அண்ணா ஜனநாயகம் படம் என்னால் தான் போச்சுனார். ஜனநாயகமே இல்லை, அப்புறம் என்ன ஜனநாயகம் படம் அப்படின்னாரு. அது கலைஞர் அப்போ கடைசியாக முடிச்சிடுறேன். ஏன்னா எங்கள் தம்பி அண்ணன் மகேஷ் அண்ணன் பேசணும். கலைஞர் எம்ஜிஆர் பீரியடில் கலைஞர் திருச்செந்தூர் வேலை காணோன்னு சொல்லிட்டு அப்போ நடைபயணம் போனது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நடைபயணம் போனார். அப்போ எம்ஜிஆர் முதல்வர் நடைபயணம் போயிட்டு வேலை காணணும், வேலை தேடி கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே நடைபயணம் போனார். அப்போது கலைஞர் நடைபயணம் போயிட்டு வந்தாச்சு சட்டமன்றம். இப்போ எப்படி ஜோசப் விஜய்க்கு பாட்டு பாடுதில் ஒரு அம்மா என்ன பாடுச்சு, கொடுத்ததெல்லாம் கொடுத்தாருன்னு, அது மாதிரி அப்போ எம்ஜிஆருக்கும் பாடினாங்களாம். அப்போ ஒரே சுற்றி சவுண்டு சங்குன்னு கேட்குமா. அப்படி பாடிட்டு இருக்கும்போது எம்ஜிஆருக்காக ஆதரவாக பேசுகிறதா ஒருத்தர் வேலை தேடி நடக்கிறாரு. நடந்து முருகனை அங்கே போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. முருகன் தான் இங்கே இருக்காரு. யாரை? எம்ஜிஆரை காமிச்சு, முருகன் தான் இங்கே இருக்காரு, இங்கேயே பார்த்துருக்கலாமே அப்படின்னாராம். கலைஞர் எந்திரிச்சாராம். அவருடைய ஸ்டைலை பேசுகிறதுக்கு முன்னாடி டொக்குன்னு 2 தட்டுவார். தட்டிட்டு, நான் வேலை தான் காணவன்னு நடந்து போனேன், முருகனையும் திருடிட்டீங்களா அப்படின்னு.
சமயோஜிதத்தில் அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க. போராளி அப்படிங்கிறதுக்கு 2 விஷயம். நான் என்ன பண்ணேன், அந்த அம்மா ஆட்சிக்கு வந்துச்சுல, வந்தவுடனே நம்மளையும் பிடிச்சி உள்ளே போட்டுச்சு. ஒரே பிரச்சனை. இந்த ரொம்ப 100 நாள், இப்போ 100 நாள் கொண்டாடுறாங்கல்ல, அது மாதிரி அந்த அம்மா 100 நாளுக்கு ஊட்டிக்கு போச்சு. அந்த அம்மாவும் சசிகலாவும் அங்கே போனது கொடநாடு எஸ்டேட்டை பார்க்குறேன்னு சொல்லி நான் மேட்ரு பண்ணிட்டேன். அதோ பாருக்கா அந்த எஸ்டேட் தான். அதுக்கு நம்ம மேலே அன்பாக ஒரு 3 வழக்கு போட்டாங்க. அரசு ஆவணத்தை திருடிய குற்றம்னு. நான் தலைமறைவு போகிறோம். அப்புறம் 20 நாள் ஆச்சு, 30 நாள் ஆச்சு, மறுபடியும் வரோம். கண்டிஷன் பெயில்ல. அவர் டிஐஜியே இருப்பார். சார் இந்த ஃபோட்டோ எங்கே சார் எடுத்தீங்க? ஒரு படம் போட்டுவிட்டோம். நான் சொன்னேன், ஒன்றும் இல்லைங்க, அவங்க வீட்டில் தாங்க எடுத்தேன். என்ன ஜெயலலிதா அம்மா வீட்டில் தான் எடுத்தது. அவன் நம்பவே மாட்டேங்கிறான். ஐயோ அங்கே தான் ஏன் எடுத்தேன் அப்படின்னேன். இப்போ அதுக்கப்புறமா எனக்கு கடுமையான சோதனை. இதை கண்டித்து என்ன பண்ணோம், இங்கே ஒரு ஹிட்லர்னு ஜெயலலிதாவுக்கு ஹிட்லரை படம் போட்டு ஒரு அட்டைப்படம் பண்ணேன். அதுக்கு ஊர் பூரா புத்தகத்தை எரிச்சாங்க, ஏஜெண்ட் அடித்தாங்க, லைன் பாய் அடித்தாங்க, நம்ம ரிப்போர்ட்டர் அடி. எங்கே பார்த்தாலும் நக்கீரன் பார்த்த இடத்துல எரிச்சிருவாங்க. அப்படி வந்த உடனே கலைஞர் வாங்கலைன்னாரு. என்ன ஹிட்லர்னாரு? என்ன நீங்கள் போட்டது தானே? நான் என்னென்னா, இந்திரா காந்தி மிஸ்ஸா பீரியடில் இந்திரா காந்தியை அப்போ முரசொலியில் பார்த்தீங்கன்னா ஹிட்லரை போட்டிருப்பார். அவர் தான் அவருடைய ஐடியாவில் செல்லம்னு ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சிருப்பாங்க. அதையும் அந்த கார்ட்டூனில் செல்லம் ஆர்டிஸ்ட்டை போய் கேட்குறேன், இது எப்படி போட்டிங்க அப்படின்னு. கலைஞர் தான் ஐடியா கொடுத்தாரு. இந்திராவை ஹிட்லர் ஆக்குங்கன்னாரு. அவர் தான். நான் கொண்டு போய் கொடுத்தேன். அப்பையும் அவர் கரெக்ஷன் சொல்கிறாரு. கையில் அந்த ஹிட்லர் நம்ம போட்டிருக்கிற கையில் ஒரு பேண்ட் இருக்கும், அந்த ஸ்வஸ்திக் பேண்டு. அந்த பேண்டை போட்டு கொண்டு வாங்கன்னு என்கிட்ட மறுபடியும் சொல்லி கரெக்ஷன் கொடுத்தாரு. அவர் 6 படம் இருக்கும். அதை வச்சு தான் நான் இந்த மாவை ஹிட்லர் போட்டேன். அது கொண்டே பிடிச்சி நம்மளை. நான் என்ன பண்ணேன், கோவத்தில் அவங்க பண்ண அட்டூழியத்தெல்லாம் எடுத்து அட்டைப்படம் அக்யூஸ்ட் 1 யார்? ஜெயலலிதாவை. கம்பிக்கு பின்னாடி கம்பி, சிறைக்கு பின்னாடி ஜெயலலிதா அப்படி கம்பியை பிடிச்சி நிற்கிற மாதிரி நான் நல்ல ஓவியம்லாம் பாடுவேன். அக்யூஸ்ட் நம்பர் 1. அடுத்த இஷ்யூ அக்யூஸ்ட் நம்பர் 2 நம்ம சசிகலா. நம்பர் 3 அக்யூஸ்ட் நம்பர் 3 யார்? செங்கோட்டையன். அக்யூஸ்ட் நம்பர் 4 கண்ணப்பன். இப்படி போட்டேன் 4. போட்ட உடனே நமக்கு புத்துசியார் ஆஃபீஸ் ஃபோன் பண்ணாங்க. தலைவர் வர சொன்னார் அப்படின்னு. நேராக போயிருந்தேன். என்ன மேலே போகிறேன், மேடை 4 புத்தகம் வச்சுருக்காரு டேபிளில். 1 2 3 4. என்ன இதுன்னாரு. இல்லைண்ணே அவங்க விடக்கூடாதுண்ணே, ரொம்ப ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டாங்கண்ணே, ஏஜென்ட்லாம் அடித்து, லைன் பாயெல்லாம் அடித்து, ரொம்ப சிக்கல்ண்ணே, அதுக்காக தானே இப்படி பண்ணேன்னாரு. போதும் நிறுத்துங்க. ஒரு போராளிக்கு எந்த இடத்துல நம்ம பதுங்கி போகணுங்கிறது அவருக்கு சொல்லி தான் நானே பதுங்கினேன். அன்னையிலேருந்து இந்த அக்யூஸ் நம்பர் 1 2 3 4ஓட நிறுத்திட்டேன். நான் இல்லைன்னா 20 வரைக்கும் கொண்டு இருப்பேன். நிறுத்துங்க. இப்போ நக்கீரன் அடிக்கக்கூடாதுன்னு எங்கே பார்த்தாலும் போடு. அவர்கிட்ட தான் போனேன். ஏன்னா எங்கேயும் அடிக்கலை. மாறன் அப்போ இருந்தாங்க, கூப்பிட்டு என்னென்னு பாருங்கன்ட்டார். முரசொல்ல தான் அடித்தேன். இல்லைன்னா அன்றைக்கி பத்திரிக்கை அன்னைக்கே எங்கேயோ போயிருக்கோம், நானும் எங்கேயோ ஊரோடு போயிருந்துருப்பேன். அன்னைக்கு அவர் இடம் கொடுக்கலன்னா நக்கீரன் தொடர்ந்து வந்திருக்காது. ஆக போராளியாக இருப்பது மட்டும் இல்லை, அவர் போட்ட பாதையில் நம்ம போராடிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நியாயமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறதும் கலைஞரை தவிர வேறு யாருமே இல்லை. இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு பத்திரிகையாளனா சொல்கிற அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே பின்னாடி இருந்தது கலைஞர் அன்றி வேறு யாரும் இல்லை. கலைஞர் தான். கலைஞரின் நினைவோடு சேர்வான்னு சொன்ன மாதிரி வருவோம், மீண்டும் வருவோம்.